தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது அமலோற்பமே நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் பாலன் ஜெயகாந்தி பூரண ஆரோக்கியம் பெற வேண்டியும் அன்னையினுடைய ஆசிர் வேண்டியும் அனைத்து அருட்சகோதரிகளின் உடல் உள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் கிரண் சவரி ஆண்மேலை பாட்சிக்காகவும் பாக்கியநாதன் ஆண்மேலை பாட்சிக்காகவும் அன்புமேரி பாக்கியராஜ் பூரண உடல் நலனுக்காகவும் மனோஜ் குமாரி பதவி உயர்வு வேண்டியும் பிரேம்குமார் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் செல்வராஜ் செல்வகுமார் ஆண்மேலை பாட்சிக்காகவும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் சார்லஸ் டெல்ஃபின் ஸ்டேசி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர் ஆண்மேலை பாட்சிக்காகவும் இருதயமறி பூரண சுகம் பெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய இறைவா, எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் ஊற்றாக இருப்பவர் நீரே. உமது திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்ட உமது மக்கள் எங்கள் குரலை கேட்டு நாங்கள் உம்மால் வாழவும் எங்களை சூழ்ந்திருக்கும் வறுமை பிணிகள் முதலான துன்பங்கள் அனைத்தினின்றும் விடுபட்டு என்றும் உம்மில் மகிழ்ந்திருக்கவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 13. இறைவார்த்தைகள் 26 முதல் 33 முடிய. அந்நாள்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்பொருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின.
சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவற்றை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையில் அறைந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவில் இருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உண்மை ஈண்டெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உண்மை பெற்றெடுத்தேன். நீரே மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உண்மை பெற்றெடுத்தேன். பல்லவி. நீரே என் மைந்தன், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லவரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்புக்கோளால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கள்ளத்தைப் போல அவர்களை நோக்குவீர். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாய் இருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்குமான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரிடம் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற வார்த்தைகள், வசனங்கள் ஒரு குடும்பத் தலைவர் பிழைப்புக்காகவோ அல்லது வேலையின் நிமித்தமோ வேறு ஒரு ஊருக்கு செல்லுகின்ற பொழுதோ அல்லது வெளிநாட்டிற்கு செல்லுகின்ற பொழுதோ தமது குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தையைப் போல இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன.
ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நான் போயிட்டு உங்களுக்கெல்லாம் இடம் ஏற்பாடு செய்கிறேன். கொஞ்ச நாள் கழித்து வந்து நான் உங்களெல்லாம் அங்கே கூட்டு போயிடுறேன். நான் திரும்பி வருவேன். நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அப்படி என்று ஒரு குடும்பத் தலைவர் தனது குடும்பத்தாரை பார்த்து சொல்வதை போல அமைந்திருக்கின்ற வார்த்தைகளை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய அன்பு இந்த வார்த்தைகளிலிருந்து தெளிவாக புலப்படுகின்றது. நான் தந்தையிடம் செல்லுகின்றேன், அங்கே நிறைய தங்குமிடங்கள், உறைவிடங்கள் இருக்கின்றன. உங்களுக்காக நான் அவற்றை ஏற்பாடு செய்கின்றேன். நான் போகின்ற இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். வழி என்பது வாழ்க்கை முறையை குறித்து காட்டுகின்றது. இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது, அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்ற பொழுது, இயேசு செல்கின்ற இடத்திற்கு அவரது வழியை பின்பற்றி, அவரது வாழ்க்கை முறையை பின்பற்றி நாமும் தந்தையிடம் செல்ல முடியும். உயிர்த்த ஆண்டவர் நிச்சயமாக நமக்காக மீண்டும் வரவிருக்கின்றார். அவர் வருகின்ற வரையிலே அவரது வாழ்க்கை முறையை, அவரது வார்த்தைகளை நமது வாழ்வாக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பம். தாம் படைத்த ஒருவரையும் கடவுள் இழக்க விரும்புவதில்லை. தாம் படைத்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் மீண்டும் தம்மிடம் வந்து சேர வேண்டும் என்பதே இறைவனுடைய திருவுளமாகவும் விருப்பமாகவும் இருக்கின்றது. ஆனாலும் மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட மன சுதந்திரத்தை பயன்படுத்தி நன்மையையும் தீமையையும் அறிந்தும் தெரிந்து கொள்ள அவனுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையின் வழியிலே நாம் நடக்கின்ற பொழுது, நன்மையானதை தெரிந்து கொள்கின்ற பொழுது, ஆண்டவர் நமக்கு தந்தையாகிய அவரது இல்லத்திலே உறைவிடங்களை நமக்கென ஏற்பாடு செய்திருக்கின்ற இடங்கள் நமக்கு உரிமை சொத்தாகின்றன. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ உயிர்த்த ஆண்டவருக்கு என்றும் சாட்சிகளாக விளங்க அவரது வார்த்தையை நமது வாழ்வாக்குவோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக நாங்கள் உமது திருமுனிந்த காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அருளை இழந்து விடாமல் இருக்க இந்த காணிக்கைகளை ஏற்று உமது திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியால் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக தம்மை அவர் உம்மிடம் கையளிக்கும் பொழுது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தொழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்திரத்தை வாழ்விப்பதாக.
மூவர் இறைவா, விழியுரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு உம்மால் மூளைக்கல்லாக உயர்த்தப்பட்ட இயேசுவின் பாஸ்கா நிகழ்ச்சியில் உம்முடைய செயலாற்றலை வியந்து உம்மை போற்றுகின்றோம். எங்கள் வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் உம்மிலே நம்பிக்கை வைத்து மனிதரின் மேம்பாட்டுக்காக ஈடுபாட்டுடன் உழைக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் திரசமாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுமரி சூசை, எங்களை இரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.